ஓம் சாந்தி. இன்றைய முரளி 16/11/2025 15/12/2007 அன்று சொன்ன மகா வாக்கியம். அவ்யக்த பாப்தாதா மதுவனம். தலைப்பு: இந்நேரத்தில் முக்கியத்துவத்தை அறிந்து ஆழமான கர்ம தத்துவத்தின் கவனம் செலுத்துங்கள். பற்ற வேண்டவராகவும் என்றும் தயாராகவும் இருங்கள். இன்னைக்கு பாபா நம்மளை எப்படி பார்க்குறார்? இன்று ஞான பொக்கிஷம். என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கு உங்ககிட்ட? சக்திகளின் பொக்கிஷம், நற்குணங்களின் பொக்கிஷம், மேன்மையான எண்ணங்களின் பொக்கிஷம் ஆகிய சகல பொக்கிஷங்களையும் அருள்பவரான பாப்தாதா ஒரு உரிமையை கொண்ட குழந்தைகளாகவும் அதிபதிகளாகவும் உள்ள எங்குமுள்ள தனது குழந்தைகள் அனைவரையும் பார்க்கின்றார். முடிவற்ற பொக்கிஷங்களின் அதிபதியான தந்தை தனது குழந்தைகள் அனைவரையும் சகல பொக்கிஷங்களாலும் நிறைந்தவர் ஆக்குகின்றார். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சகல பொக்கிஷங்களையும் வழங்குகின்றார். அவர் சிலருக்கு குறைவாகவும் ஏனையோருக்கு அதிகமாகவும் வழங்குவது இல்லை. ஏனெனில் என்ன காரணம்? பொக்கிஷங்கள் முடிவற்றவை. எங்குமுள்ள குழந்தையாகி நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் கண்களில் அமிழ்ந்திருக்கின்றீர்கள். சகல பொக்கிஷங்களாலும் நிறைந்துள்ள நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். தற்காலத்திற்கேற்ப அதி பெருமதி வாய்ந்த மேன்மையான பொக்கிஷம் எது? இந்த அதிமங்களகரமான சங்கமிகத்தின் நேரமாகும். ஏனெனில் இந்நேரத்தில் மாத்திரமே. ஏன் அதுக்கு அவ்வளோ மதிப்பு? உங்களால் முழு சக்கரத்திற்குமான வெகுமதியை உருவாக்க முடியும். இக்குறுகிய காலத்தில் கிடைக்கும் பேறுகளினதும் வெகுமதியினதும் பெருமதியை பொறுத்தவரை ஒரு வினாடியில் பெருமதி ஒரு வருடத்திற்கு சமமானது. இந்நேரம் மிகவும் பெருமதியானது. இந்நேரத்திட்டே பாடப்படுகின்றது. என்ன பாடப்படுகின்றது? இப்பொழுது இல்லையே, எப்பொழுதும் இல்லை. ஏனெனில் என்ன காரணம்? இந்நேரத்திலே இறைவனின் பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதனாலேயே இந்நேரம் வைரத்துக்கு சமமான பெருமதியான என கூறப்படுகிறது. சத்தியுகமானது என்ன யுகம்? தங்க யுகம் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் தற்சமயம் நேரம் வைரத்தை போன்று பெருமதியானது. குழந்தையாகி நீங்கள் வைரத்தை போன்ற வாழ்க்கையை கொண்ட யார்? நீங்கள்லாம் அனுபவசாலி ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்நேரத்தில் மாத்திரமே நீண்ட காலமாக பிரிந்திருந்த ஆத்மாக்கள் இறைவனுடனான சந்திப்பு, இறையன்பு, இறைஞானம் மற்றும் இறை பொக்கிஷங்களின் பேருக்கான ஒரு உரிமையை கொண்டிருக்கின்றீர்கள். சக்கரம் முழுவதிலும் தேவ ஆத்மாக்களும் மகான் ஆத்மாக்களும் உள்ளனர். எவ்வாறாயினும் இந்நேரத்தில் நீங்கள் இறைவனின் தெய்வீக குடும்பத்தவர் ஆவீர்கள். எனவே இந்த நிகழ்காலத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ இந்த முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருப்பதால் அதற்கேற்ப நீங்கள் விரும்பிய அளவிற்கு உங்களை மேன்மையானவர்கள் ஆக்கிக்கொள்ள முடியும். நீங்கள் அனைவரும் இந்த மகத்தான யுகத்தில் இறை பாக்கியத்தை அடைந்துள்ள பல்கோடி மடங்கு
பாக்கியசாலி ஆத்மாக்கள் அல்லவா? உங்களுடைய மேன்மையான பாக்கியத்தை அறிந்திருப்பதால் நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தின் ஆன்மீக போதையை அனுபவம் செய்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் சந்தோஷப்படுகின்றீர்கள் அல்லவா? ஏன் அந்த கேள்வி கேட்குறாரு? உங்களுடைய இதயத்தில் என்ன பாடலை பாடுகின்றீர்கள்? அப்படியா? ஆஹா எனது பாக்கியமே ஆஹா. இது ஏனென்றால் இந்நேரத்தின் மேன்மையான பாக்கியத்துடன் ஒப்பிடும் பொழுது வேறெந்த யுகத்திலும் அத்தகைய பாக்கியத்தை உங்களால் அடைய முடியாது. எனவே பேசுங்கள். என்ன பேச போறீங்க? சதா உங்களுடைய பாக்கியத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? அப்படிதானே? தாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதாக உணர்பவர்கள் சில வேளைகளில் சந்தோஷமாக இருப்பவர்கள் அல்ல, சதா சந்தோஷமாக இருப்பவர்கள். கையை உயர்த்துங்கள். சதா சதா கீழ்கோடு இடுங்கள். சதா உங்களுடைய புகைப்படம் இப்பொழுது தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படுகிறது. சந்தோஷமாக சதா சந்தோஷமாக இருப்பவரின் புகைப்படம் தொலைக்காட்சிகளில் காண்பிக்கப்படுகிறது. பாராட்டுக்கள். தாய்மகள் கையை உயர்த்துங்கள். சக்திகள் கைகளை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டுக்காரர்கள் என்ன வார்த்தையை நீங்கள் நினைவு செய்வீர்கள்? என்ன வார்த்தை நினைவு செய்ய இனிமேல்? சதா. இவ்வாறு சில வேளைகள் மாத்திரமே இருப்பவர்கள் தாமதமாகவே வருவார்கள் இல்லையா? பாபாவுடைய பேர் என்ன? அப்பப்போ சந்தோஷமாக நம்ம இருந்துட்டு தானே இருந்தோம் லௌகிக்கத்திலேயே. பாபா கிட்ட அப்புறம் எதுக்காக வந்தோம்? 24/7 எப்படி இருக்கணும்? இல்லை காலையில் கொஞ்சம் நேரம், சாயங்காலம் கொஞ்சம் நேரம், என்ன வைக்க பிரதர்? சூழ்நிலைக்கு தந்தாப்புல சந்தோஷம். இந்நேரத்தின் வேகம் இப்பொழுது மிக விரைவாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது என பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியுள்ளார். நேரத்தின் வேகத்தை அறிந்தவர்கள் தங்களை சோதித்து பார்க்க வேண்டும். இங்கெல்லாம் யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற வகையில் எனது வேகம் துரிதமாக உள்ளதா? அனைவரும் முயற்சி செய்கின்றனர். ஆனால் பாப்தாதா எதை பார்க்க விரும்புகின்றார்? ஒவ்வொரு குழந்தையும் துரித முயற்சியாளராக இருந்து ஒவ்வொரு பாடத்திலும் திறமை சித்தி அடைகிறாரா அல்லது சாதாரண சித்தியா? துரித முயற்சியாளர்கள் 2 விசேட தகைமைகளை கொண்டிருக்கின்றனர். நீங்கள் வேகமாக முயற்சி பண்ணுறீங்கன்னா அடையாளம் என்ன? 1 பற்று வென்றவர். 2வது என்ன தலைப்பு இன்னைக்கு? என்றும் தயாராக இருப்பவர். எவரெடி? அனைத்திற்கும் முதல் நீங்கள் என்னாகணும்? முதல்ல பற்றை வென்றவராக இருக்க வேண்டும். பற்றை வென்றதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சரீரம் மற்றும் சரீர உணர்வின் பற்றிலிருந்து விடுபட்டிருந்தால் ஏனைய விடயங்களில் உள்ள பற்றை வென்றவராகுவது சிரமமாவதில்லை. சரீர உணர்வின் அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரீர உணர்வுக்கு நான் வீணானவை ஆகும். வீணானவன் என்ன? வீணான எண்ணங்கள், நேரத்தை வீணாக்குதல். இதில் நீங்கள் உங்களை மிக நன்றாக சோதித்து பார்க்கலாம். உங்கள் நேரத்தை சாதாரணமான முறையில் செலவிடுவது கூட உங்களை பற்றை வெல்வதற்கு அனுமதிக்காது. எனவே உங்களுடைய ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமானதாக இருந்ததா என சோதியுங்கள். சங்கமிகத்தில் தந்தையிடமிருந்து கிடைக்கும் விசேஷ ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம்
வெற்றி உங்கள் பிறப்புரிமை. எனவே ஒரு உரிமையானது எப்படி இருக்கும்? இலகுவாக இருப்பதன் அனுபவத்தை உங்களுக்கு வழங்குகின்றது. பிறப்புரிமைன்னா உங்கள் அப்பா சொத்து கிடைக்கிறது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? எனவே இப்பொழுது என்றும் தயாராக இருங்கள். என்றும் தயாராக இருப்பதென்றால் என்ன அர்த்தம்? காலம் உங்களுக்கு சடுதியாக ஒரு கட்டளையை வழங்கினால் உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளில் நீங்கள் என்றும் தயாராக இருப்பதாகும். அது சடுதியாக நிகழும். உதாரணமாக உங்களுடைய தாதிஜியை பார்த்தீர்கள். அவர் சடுதியாக என்பதற்கு என்றும் தயாராக இருந்தார். அவர் எல்லா வேலை வகையிலும் ஒவ்வொரு பணியிலும் தனது சுபாவத்தை இலகுவாக இருந்தார். இல்லையா? 2007 தான் யார் இல்லையா ஜாதி விட்டு சரீரம் விட்ட நேரம். அவர் தனது தொடர்புகளில் இலகுவாகவும் தனது சுபாவத்தில் இலகுவாகவும் சேவையிலும் இலகுவாகவும் அனைவரையும் திருப்திப்படுத்துவதில் இலகுவாகவும் திருப்தியாக இருப்பதில் இலகுவாகவும் இருந்தார். இதனாலேயே பாப்தாதா காலத்தின் நெருக்கத்தை பற்றி சமிஞ்ஞையை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்களுக்கான முயற்சி செய்வதற்கான காலம் மிக குறைவானது. எனவே உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதில் சோதியுங்கள். அதிகம் இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும். உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கான 3 வழிகளை பற்றி பாபா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார். பாபா மீண்டும் ஒரு தடவை அவற்றை உங்களுக்காக கூறுகிறார். இம்3 வழிமுறைகளையும் உங்களுக்காக சோதியுங்கள். என்ன ஏற்கனவே கூறியிருக்கிறார்? என்ன அது? ஒன்று, உங்களுடைய சொந்த முயற்சிகளுக்கான வெகுமதியின் பொக்கிஷத்தை அதிகரியுங்கள். உங்களுடைய பேறுகளின் பொக்கிஷத்தை அதிகரியுங்கள். 2வது, திருப்தியாக இருங்கள். இதிலும் கூட என்ன பண்ணணும்? இதிலும் கூட சதா என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். அப்பப்போ திருப்தி இல்லை, அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். ஏனெனில் இவ்வாறு செய்தால் உங்களுடைய புண்ணிய கணக்கில் நீங்கள் சேமித்துக் கொள்வீர்கள். இப்புண்ணிய கணக்கை உங்களுடைய பல பிரிவுகளுக்கான வெகுமதியின் அடிப்படையாகும். 3வது, சதா களைப்பற்றவராகவும் தன்னலமற்றவராக இருந்து பெரிய இதயத்துடன் சேவை செய்யுங்கள். இவ்வாறாக நீங்கள் யாருக்கு சேவை செய்கின்றீர்களோ அவரிடமிருந்து இயல்பாகவே ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். இவையே 3 வழிமுறையாகும். ஒருவரின் சொந்த முயற்சி, புண்ணியம், ஆசீர்வாதங்கள். இம்3 கணக்குகளிலும் சேமித்து விட்டீர்களா? எனவே இதை சோதியுங்கள். உங்களுக்கு சடுதியாக ஒரு பரீட்சைத்தாள் வரும் பொழுது உங்களால் திறமை சித்தி அடைய முடியுமா? ஏனெனில் இன்றைய நாட்களில் காலத்திற்கேற்ப இயற்கையின் குழப்பம் காரணமாக இயற்கையில் சிறிது விடயங்கள் எந்நேரத்திலும் வரலாம். எனவே கர்ம தத்துவத்தின் ஞானத்தில் விசேட கவனம் செலுத்துங்கள். கர்ம தத்துவம் மிக ஆழமானது. நீங்கள் நாடகத்தில் கவனம் செலுத்துவது போன்று, ஆத்ம உடல் நிலைத்திருப்பதில் கவனம் செலுத்துவது போன்று, உங்களுடைய தாரணையில் கவனம் செலுத்துவது போன்று, அதே விதமாக எதில் கவனம் செலுத்தணும்? ஆழமான கர்ம தத்துவத்தின் கவனம் செலுத்துவதும் அவசியமாகும். உலக ரீதியில் என்ன நினைக்கிறாங்க இல்லையா? கர்மம்னா செயல், வெளிப்படையான இல்லையா, இன்னொருத்தர் அடிக்கிறது உதைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், எண்ணம், உணர்வு, சாதாரண செயல்களும் சாதாரண நேரமும் சாதாரண எண்ணங்களும் உங்களுடைய வெகுமதியில் ஒரு வேறுபாட்டை உருவாக்குகின்றது. இந்நேரத்தில் முயற்சியாளர்கள் நீங்கள் அனைவரும் யார்? மேன்மையான விசேடமான ஆத்மாக்கள். நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. நீங்கள் உலக மாற்றத்திற்கும் உலக நன்மைக்குமான
கருவி ஆத்மாக்கள். நீங்கள் உங்களை மாத்திரம் மாற்றுபவர்கள் அல்ல. நீங்கள் யாரை மாற்றுறவங்க? நீங்கள் உலக மாற்றத்திற்கு பொறுப்பானவர்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய மேன்மையான சுயமரியாதையின் விழிப்புணர்வின் சொரூபங்கள் ஆக வேண்டும். என்ன சுயமரியாதை? உலகை மாற்றுவதற்கான பொறுப்பானவர், நன்மைக்கான கருவி ஆத்மா. நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிலும் சேவை செய்வதிலும் மிகச்சிறந்த அன்பு வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். ஏதாவது ஒரு திட்டத்தின்படி எங்கும் சேவைக்கான சூழல் காணப்படுகிறது. அத்துடன் கூடவே நிகழ்காலத்திற்கு அமைய அமைதியற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் ஆகிக் கொண்டிருக்கும் உலகிலுள்ள ஆத்மாக்களை அவர்களின் அமைதியின்மையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக உங்களுடைய சக்திகளால் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? சகாஸ் சக்தியின் கரண்ட் வழங்குங்கள். பௌதிக சூரியனால் அதன் சகாஸ் மூலமாக என்ன பண்ணுது? இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வர முடிவதுடன் அதன் கதிர்களின் சக்தியால் பலவற்றை மாற்ற முடிகிறது. அதே போன்று மாஸ்டர் ஞான சூரியன்களால் நீங்கள் பெறுகின்ற அமைதியினதும் சந்தோஷத்தினும் கதிர்கள் மூலமாக உங்களுடைய சகாஷினால் ஏனையோரை என்ன பண்ணணும்? எதை மாற்றுவீங்க? இப்போதான் மேலே சொன்னார்ல, அவர்களின் துன்பத்திலிருந்தும் அமைதியின்மையிலிருந்தும் விடுவிக்க வேண்டும். உங்கள் மனதாலும் சக்தி வாய்ந்த மனோநிலையாலும் சேவை செய்வதன் மூலம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? சூழலை மாற்ற வேண்டும். எனவே இப்பொழுது உங்கள் மனதால் என்ன பண்ணணும்? சேவை செய்யுங்கள். நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்வதை விரிவாக்கம் செய்வதை போன்று உங்கள் மனதால் சேவை செய்வதன் மூலம் நீங்கள் தெரிவு செய்துள்ள தலைப்பான நம்பிக்கை மற்றும் சந்தோஷம் பரவுமாறு செய்யுங்கள். நம்பிக்கை, சந்தோஷம், தெய்வீக தன்மை, தைரியத்தை கொடுங்கள், ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுங்கள். தந்தையின் ஆஸ்தியை அவர்களுக்கு கொடுங்கள். அவற்றால் அவர்களுக்கு விடுதலை கொடுங்கள். இப்பொழுது சக்காஸ் வழங்குவதற்கான தேவை அதிகளவில் உள்ளது. இச்சேவை செய்வதில் உங்கள் மனதை மும்முரமாக வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் இயல்பாகவே மாயை வென்றவர்களாகவும் வெற்றியாளர் ஆத்மாவாகவும் ஆகுவீர்கள். அற்ப விடயங்கள் யாவும், இதெல்லாம் அற்ப விடயங்கள் என்ன? பக்க காட்சிகளாகும். பக்க காட்சிகள் சில நல்லவையாகவும் சில தீயவையாகவும் இருக்கும். எனவே உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் சில பக்க காட்சிகளை கடந்து செல்ல வேண்டும். பக்க காட்சிகளை பார்ப்பதற்கு என்ன வேணும்? பற்றற்ற பார்வையாளர் என்ற உங்கள் ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். அவ்வளவுதான். அப்பொழுது பக்க காட்சிகள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு களிப்பூட்டக்கூடியவையாக ஆகிவிடும். எனவே நீங்கள் என்றும் தயாரானவர்கள் அல்லவா? நாளை ஏதாவது நிகழ்ந்தால் நீங்கள் என்றும் தயாரா? முதல் வரிசையில் முதல் வரிசையினர் என்றும் தயாரா? ஆசிரியர்கள் தயாரா? அச்சா, பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் தயாரா? எத்தனை துறைகள் வந்திருந்தாலும் என்றும் தயாராக இருங்கள். அதை பற்றி சிந்தியுங்கள். பாருங்கள். தாதிகளே எங்க இருக்காங்க? மேலே நீங்கள் இதை பார்க்கின்றீர்களா?
அனைவரும் தமது கைகளை அசைக்கின்றனர். நல்லது, பாராட்டுக்கள். நீங்கள் என்றும் தயாராக இல்லாவிட்டாலும் கூட இன்றிரவுக்குள் என்றும் தயாராகி விடுங்கள். நல்லா டைம் கொடுத்துருக்காரு, ரொம்ப 12 மணி வரைக்கும் இருக்குது. ஏனெனில் காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் காத்துட்ருக்குது. பாப்தாதா முக்திக்கான வாயிலை திறப்பதற்காக காத்திருக்கின்றார். முன்னோடி குழுவினர் உங்களை அழைக்கின்றனர் இல்லையா? அட்வான்ஸ் பார்ட்டி. உங்களால் என்னதான் செய்ய முடியாது? நீங்களாம் யார்? நீங்கள் ஒன்றா எதுவுமே நீங்கள் என்ன தான் செய்ய முடியாதுன்னா நீங்கள் யார்? நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள். திட சங்கல்பத்தை கொண்டிருங்கள். என்ன திட சங்கல்பம் கொண்டு இருக்கணும்? நான் இதை செய்ய வேண்டும், நான் அதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நீங்கள் எதையாவது செய்யக்கூடாது என்றால் உங்களுடைய திட சங்கல்பத்தினால் நீங்கள் செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதன் மூலம் அதை செய்து காட்டுங்கள். எப்படி? செய்யக்கூடியதை செய்யாமல் இருப்பதன் மூலம் அதை செய்து காட்டுங்கள். என்ன குழப்பறாரா? பாபா சொல்றார், செய்யாததை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது, அவ்வளோதான். நீங்களே அதிபதிகள் அல்லவா? அச்சா, முதல் தடையாக வந்திருப்பவர்கள் யார்? ஆமாம், மதுபனுக்கு போகும்போது மாத்திரம் முதல் தடையாக வந்திருப்பாங்க. மற்றபடி இயர் என்ன ஆக மாட்டாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்போ பாருங்கள், நம்ம மேலே பாபா மேலே அன்பு இருக்குதா இல்லை நம்ம சுயநலத்துக்காக வரோமா இல்லையா? யோசனை பண்ணுமில்ல, எதுக்காக வரோம்? உண்மையாக நமக்கு இருக்கா? இப்போல்லாம் அப்படி தான் நடக்குது. எங்கேயாவது போகணுன்னா மாத்திரம் எங்கிருந்தால் முளைச்சி வருவாங்களோ தெரியாது. மூஞ்சே நான் பார்த்ததே கிடையாது. அப்போ மாத்திரம் பிரதர் இந்த ஏதோ மதுபனுக்கு மனசாட்சி வேண்டாம், இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக மனசாட்சி வேண்டாம். அந்த அம்மா கிளாஸுக்கே வர்றதில்ல, ரெகுலராக வர்றதில்ல. அப்புறம் மதுபனுக்கு வந்துட்டு போன பிறகு காணும், அவ்வளோதான். ஓம் சாந்தி. எப்படியோ அதை நாங்கள் போயிடணும். அப்போ யோசிக்கணும், நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள யோசிக்கணும். நீ இல்லைம்மா, நீ சரியில்லை, இல்லை பிரதர் நீங்கள் பண்ணுறதில்ல, நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கோ, ரெகுலராக வாங்கோ அப்படின்றதே இல்லையே. இப்போ இவ்வளோ காலம் நீங்கள் வரீங்களா, சரி அவங்க தாரணை பண்ணுறாங்களா? அப்போ எதுவுமே கொண்டு போய் மதுபனில் நிறுத்த அவங்க என்ன அனுபவம் பண்ணுவாங்க? யோசிக்கணும் இல்லை? ஸோ முதல் தடவையாக வந்திருப்பவர்கள் யார்? அதில் வேறு சொல்கிறீங்க, முதல் வாரம் இருந்திருக்கிறாங்க நிறைய பேர். நீங்களே சொல்கிறீங்க அதில் வேறு ரெக்கமெண்ட். முதல் தடவை வந்திருப்ப கையை உயர்த்துங்கள், கையை உயரமாக உயர்த்துங்கள். யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க இவ்வளோ காலம் காணாமல் போய்? அவற்றை அசையுங்கள். பலர் வந்திருக்கின்ற நல்லது. முதல் தடையாக வந்திருப்பவர்களுக்கு பல்கோடி மடங்கு வாழ்த்துக்கள். வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இனிமேல் வந்துட்டே இருங்கோ, அடுத்த வருஷம் போகலாம். முன்னைய கல்பத்தில் குழந்தைகள் மீண்டும் ஒரு தடவை நமது குடும்பத்துடன் வந்து சேர்ந்ததிட்டு பாபா மகிழ்ச்சி அடைகிறார். எனவே கடைசியாக வந்திருப்பவர்கள் இப்பொழுது அற்புதங்களை காண்பிக்க வேண்டும். பின்னாலேயே இருந்து விடாதீர்கள். நீங்கள் கடைசியாக வந்துள்ளீர்கள், ஆனால் பின்னாலேயே இருந்து விடாதீர்கள். அனைவருக்கும் முன்னால் இருங்கள். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தீவிர முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இந்த தைரியத்தை கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கின்றீர்களா? நல்லது. தைரியத்தை கொண்ட குழந்தைகள் பாப்தாதாவிடமிருந்தும் குடும்பத்தினரிடமிருந்தும் உதவியை பெறுகின்றனர். அது நல்லது. ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்களே குடும்பத்தின் அலங்காரங்கள் ஆவீர்கள். எவ்வளோ பாபா உயர்ந்ததா சொல்கிறார். ஏனே வந்திருக்கின்ற அனைவரும் மதுவனத்தின் அலங்காரங்கள் ஆவார்கள். அச்சா,
இது போபாலின் சேவைக்கான முறையாகும் இல்லையா. போபால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அவங்க ஜோன் பலர் வந்திருக்கின்றனர். அவர்கள் தமது கொடியை அசைக்கின்றனர். நீங்கள் பொன்னான வாய்ப்பை பெற்றுக்கொண்டது நல்லது. சேவை செய்வதற்காக வந்திருக்கின்ற கருவிகளான நீங்கள் அனைவரும் சேவைக்கான சக்தியாகவும் பலனாகவும் அதீந்திய சுகத்தை அனுபவம் செய்தீர்களா? ஆம் என்ற பதில் கூறுவதற்கு உங்கள் கொடியை அசைக்கலாம். ஓகே, நீங்கள் இப்பொழுது அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். ஆனால் அது சதா காலமும் அப்படியே இருக்குமா அல்லது அது குறுகிய காலத்திற்கு இருக்குமா? இதயபூர்வமாக ஒரு சத்தியம் செய்பவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கை உயர்த்தாதீர்கள். நீங்கள் சதா இந்த பேரை உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் தடைகளை வென்றவர்கள் ஆகுவீர்கள் என இதயபூர்வமாக உணர்வர்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கொடியை அசைக்கலாம். ஓகே, பாருங்கள், நீங்கள் தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படுகின்றீர்கள் இல்லையா. மதுபனில் தொலைக்காட்சியில் உள்ள படம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அச்சா, உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பு மிக சிறந்தது. நீங்கள் சந்தோஷமான வாய்ப்பை எடுத்துக்கொள்கின்றீர்கள். அனைவரும் உங்களுடைய முறைகளுக்கு ஏற்ப இங்கு வருவதற்கு திறந்த இதயத்துடன் அனுமதியை பெறுகின்றீர்கள் இல்லையா. முதல்ல மதுபன் நிவாசிங்க தான் செய்வாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல. பாபாவுடைய குழந்தைங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதனால் குரூப்பாக வந்து சேவை பண்ணுவோம். ஓகே, இப்பொழுது நீங்கள் என்ன அற்புதங்களை நிகழ்த்துவீர்கள்? நாங்கள் உங்களை 2008ஆம் ஆண்டில் வெளிப்படுத்துவோம். நல்லது. ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்கி இச்சக்தியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள். ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு ஒரு சத்தியத்தை நிறைவேற்றுவது என்பது பெரிய விடயமே அல்ல. திடசங்கல்பத்தை உங்களுடைய சகபாடியாக வைத்துக் கொள்ளுங்கள். திடசங்கல்பத்தை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதீர்கள். ஏனெனில் திடசங்கல்பமே வெற்றிக்கான திறவுகோலாகும். திடசங்கல்பம் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக வெற்றி இருக்கும். அப்படிதானே இல்லையா? இதை நீங்கள் நடைமுறையில் செய்து காட்டுவீர்களா? பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நல்லது. எத்தனை பேர் ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள் என பாருங்கள். வகுப்பில் அரைவாசினர் இங்கு சேவைக்காக வந்திருப்பவர்கள். நல்லது. பாருங்கள், சாக்கார் பாபாவின் காலத்தில் நீங்கள் மிகச்சிறந்த பாகத்தை நடித்தீர்கள். யாருன்னா இவர் மகேந்திர பாய்னு ஒருத்தர் இருக்கார். பாபா காலத்தில் இருந்தவர். முதலாவது மீஜை தயார் செய்தவர் யார்? அந்த மகேந்திர பாய்னு. எனவே பல போயிருப்பார். எனவே இன்னும் இருந்துகிட்டே இருப்பார். எல்லாம் போய் சேர்ந்தாங்க. எனவே முழு பிராந்தியமும் சாக்கார் பாபாவின் ஆசீர்வாதங்களை கொண்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் ஏதாவது புதுமையை காண்பிப்பீர்கள். ஒரு புதிய கண்டுபிடிப்பு உருவாக்கப்பட்டு நீண்ட காலமாகிவிட்டது இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய வந்துடுச்சு இல்லையா. எக்ஸிபிஷன், மியூசியம்லாம் தாண்டி நிறைய கோர்சஸ்ஸு, கிளாஸஸ்ஸு இல்லையா. பெரிய மாநாடுகள் என்னென்னவோ நடந்துருச்சு இல்லை. பல்வேறு துறைகளின் சேவை முறைகளும் பழையதாகிவிட்டன. கண்காட்சிகள், மேளாக்கள், மாநாடுகள், அநேக மிலன்கள், சிறிய அன்பான ஒன்று கூடங்கள் அனைத்தும் இடம்பெற்று விட்டன. இப்பொழுது புதியதாக ஏதாவது கண்டுபிடியுங்கள். குறுகியதாகவும் இனிமையானதாகவும் குறைந்த செலவில் பெரிய சேவை இல்லையா. இப்போல்லாம் டெலிவிஷன் வந்துருச்சு. இப்போது எவ்வளவு இன்டர்வியூஸ் அது இது நடக்குதா இல்லையா. நீங்கள் ஆலோசகர்கள் அல்லவா. சிவானிபன் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவேக்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஓப்ராயின் ஒரு சினிமா ஆக்டருக்குள்ளே உட்காந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் பாபா குழந்தைங்களா இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆட்கால், பெரிய பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட்டு, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இல்லையா. பெரிய அந்த மாதிரி அவங்களையும் வச்சுக்கிறாங்க, இவங்களையும் வச்சுருக்காங்க. அவங்க துறையில் வந்து சிறந்தவர்கள். கூடவே சிவானிபென். ஸோ அவங்கள பற்றி கேட்குறாங்க. அப்போது ரெண்டு பேருக்கும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அவர் என்ன அப்ளை பண்ணார். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா
நாலேஜ் கேட்டிருக்கக்கூடியவங்க. இது டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்க்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா புது எபிசோடு வந்திருக்கு, பெரிய பெரிய ஆட்கள் இல்லையா, எப்படி ஃபேமிலி இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேவை. இப்போ வந்து என்ன இருக்குது, இப்போல்லாம் கீதையோடைய பகவான் யார் இல்லையா, அது ஒரு பெரிய சேவை. இப்போ நிறைய இருக்குது. எனவே பெரிய சேவை. நீங்கள் ஆலோசகர்கள் அல்லவா, எனவே ஆலோசகர்களால் நீங்கள் புதிய ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் கண்காட்சிகள் இடம்பெற்ற பின்னர் மேலாக்கல், அதன் பின் பல துறைகள் மூலமாக சேவை செய்யப்பட்டது. எனவே அவ்வாறு ஏதாவது புதிய கண்டுபிடிப்பை என்ன பண்ணுங்க, கண்டறியுங்கள். பாபா எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கார் பாருங்க. உலகத்துலேயும் புதுசு புதுசாக கண்டுபிடிப்போம். நீங்கள் கொஞ்சம் பழைய அப்டேட் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஒதுக்கிடுவாங்க உங்களை இல்லையா. நம்ம காலத்துலலாம் எக்ஸிபிஷன் கேட்டாங்களா, அவ்வளோதான், அதுக்கு மேலே யோசனையே இல்லை. ஆனால் அது நடக்காது இப்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இல்லையா. இப்போத்துக்கு என்ன வேணும்? எனவே அவ்வாறு ஏதாவது புதிய கண்டுபிடிப்பை கண்டறிங்கள். இதற்கு யார் கருவியாகின்றார் என்ன பார்ப்போம். நல்லது, நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அதனாலேயே பாப் தாதா தைரியத்தை கொண்டவர்களுக்கு உதவியின் வடிவில் முற்கூட்டிய வாழ்த்துக்களை வழங்குகின்றார். அச்சா, தமது திடசங்கல்ப எண்ணங்கள் மூலமாக சதா வெற்றி அடைகின்ற எங்கும் உள்ள தீவிர முயற்சியாளர் அனைவருக்கும், எப்பொழுதும் தமது வெற்றி திலகத்தை கொண்டிருப்பவர்களுக்கும், பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்களுக்கும், இரட்டை கிரீடமுடைய உலக உபகாரிகளுக்கும், எப்பொழுதும் தமது இலக்கையும் அதற்கு வேண்டிய தகமைகளையும் சமமாக வைத்திருப்பவர்களுக்கும், கடவுளின் அன்பால் பராமரிக்கப்படுபவர்களுக்கும், அதிமேன்மையான குழந்தைகளாக உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் இதயத்திலிருந்தான ஆசீர்வாதங்களும் நமஸ்தேயும். தாதியருக்கு, குழந்தைகள் பிரசன்னமாக இருக்கும் பொழுது தந்தை எப்படியோ பிரசன்னமாகி விடுகிறார். தந்தையால் குழந்தைகளிடமிருந்து தொலைவில் இருக்கவும் முடியாது. குழந்தைகளாலும் தந்தையிடமிருந்து தொலைவில் இருக்க முடியாது. நீங்கள் ஒன்றாகவே இருக்கின்றீர்கள், ஒன்றாகவே திரும்பி செல்வீர்கள் என சத்தியம் செய்துள்ளீர்கள். அரைக்கல்பமாக நீங்கள் தந்தை பிரம்மாவுடன் இருப்பீர்கள். தாதி ஜானகி கூறுகிறார், அவரும் தாதி கூறுகிறார், அவரும் சிவபாபா எங்களுடனே இருக்கின்றார், எங்களுக்குள் அமிழ்ந்திருக்கின்றார். உங்களுடைய இந்த அனுபவம் சரியானது. இப்பொழுது உங்களுக்கு உத்தரவாதம் உள்ளது. ஆனால் நீங்கள் ராஜ்யத்தை ஆசை செய்யும் பொழுது பாபா அங்கே இருக்க மாட்டார். இப்போ வேணால் உள்ள இருக்கலாம். வெறுமென அவதானித்து கொண்டிருப்பதற்கும் உங்களுக்கு ஒருவர் தேவைதானே. எவ்வாறு உங்களால் சிவபாபாவால் மேலேயே இருக்க முடியும்? பாபா சொல்லான், மேலே இருந்து அவதானிக்கணும். பாபா இவங்க கேட்குறாங்க, எப்படி மேலே இருக்க முடியும்? அது நாடகத்தின் ஒரு பாகமாகும். தந்தை பிரம்மா உங்களுடனே இருக்கிறார் அல்லவா. நாடகத்தில் என்ன நிகழ்கிறது என பாருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ராஜரீகத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் யதார்த்தமாக பேசி முதல் பிரிவுக்குள் செல்வதற்கான உரிமையை கோருவீர்களாக. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ராஜரீகத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் யதார்த்தமாக பேசி முதல் பிரிவுக்குள் செல்வதற்கான உரிமையை கோருவீர்களாக. யதார்த்தம் என்றால் உங்களுடைய நிஜமான ரூபத்தின் விழிப்புணர்வை சதா கொண்டிருப்பதாகும். அதன் மூலமாக ராஜரீகமும் உங்கள் முகத்தில் தென்படும். யதார்த்தம் என்றால் வேறு எவருக்குமன்றி ஒரு தந்தைக்கு சொந்தமாக இருப்பதாகும். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் வார்த்தையிலும் ராஜரீகம் தென்படும். உங்களுடன் தொடர்பில் வருபவர்கள் உங்களுடனேயே செயற்பாடுகளை தந்தையினுடையவை போன்று அனுபவம் செய்வார்கள். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்தும் அவர்கள் பேரையும்
தந்தையினுடையதை போன்ற அதிகாரத்தையும் அனுபவம் செய்வார்கள். அவருடைய சகவாசம் நிஜமானதாக இருப்பதால் அது ரசவாதக்கல் போன்று தொழிற்படும். அத்தகைய ராஜரிகமான யதார்த்தமான ஆத்மாக்கள் மாத்திரமே முதல் பிரிவுக்கான உரிமையை கோரிக்கொள்வார்கள். ஸ்லோகம்: உங்களுடைய மேன்மையான செயல்களின் கணக்கை அதிகரியுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவ செயல்களின் கணக்கு முடிவடையும். உங்களுடைய மேன்மையான செயல்களின் கணக்கை அதிகரியுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவ செயல்களின் கணக்கு முடிவடையும். இல்லையா? வருமானம் வர வர கடன் என்ன ஆகும்? அவேக்த சமிஞ்சை: சரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்வதற்கு அதிகரிங்கள். அசேரீரி விதேகி: எங்கும் குழப்பம் நிலவுகிறது. மக்களினதும் இயற்கையினதும் குழப்பம் அதிகரிக்கப் போகிறது. அத்தகைய நேரத்தில் பாதுகாப்பிற்கான வழி ஒரு வினாடில் சரீரமற்றவராகி உங்கள் சரீரத்திற்கு அப்பால் செல்வதும் ஆத்ம உணவுடையவர்கள் ஆகுவதும் ஆகும். எனவே அவ்வப்போது இதை முயற்சி செய்யுங்கள். உங்களால் உங்கள் மனதையும் புத்தியையும் நீங்கள் விரும்பிய இடத்தில் ஸ்திரப்படுத்த முடியும். இதுவே ஆன்மீக முயற்சி செய்தல் எனப்படுகிறது. அறிவித்தல் இன்னைக்கு என்ன? ஆமாம், இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகளுக்கு மாலை 6:30 முதல் 7:30 வரை ஒன்று சேர்ந்து விசேட தபஸ்யா செய்வார்கள். யோக வேலையின் போது என்ன எண்ணத்தை கொண்டிருக்கணும்? உங்களுடைய நல்லாசிகள் கொண்ட மேன்மையான மனநிலையுடன் மனதால் மகாதானியாகி அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளிக்கும் சேவையை செய்யுங்கள். மனதில் என்ன இருக்கணும்? நான் மகாதானி அப்படின்ற உணர்வோடு இயற்கைக்கு, மனிதர்களுக்கு அமைதி, சந்தோஷம், ஆனந்தம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அச்சா. ஓம் சாந்தி. அவைக்த முரளி வந்திருக்குது, அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறார்? இன்றைக்கி ஒரு பிரதர் வந்திருக்கிறாரு நேபாளில் இருந்து. அவர் வருவார், இப்போ 10 minutes நம்மளெல்லாம் மீட் பண்ணுவார். நல்லா சீனியர் பிரதர், அவர் கேட்கலாம். ஸோ என்ன சொல்கிறார் பாபா இன்றைக்கி? நேரத்துடைய மகத்துவம் தெரிந்திருக்க வேண்டும். ஆமாம், சங்கமிகம் ஏன் பெருமதி வாய்ந்தது? அது சேமிப்பு பண்ணக்கூடிய சமயம். ஒரு வினாடி என்பது ஒரு வருடத்திற்கு. பற்றை வென்றவர்களாக ஆக வேண்டும். இப்போதான் பகவானுடைய பாகம் இருக்கு நம்ம கூட. ஆமாம், மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற சுயமானத்தில் இருக்கணும். வெற்றி என்பது நம்மளுடைய பிறப்புரிமை. ஆமாம், பாபா சொல்ல அது பக்க காட்சி எப்போ பார்க்க முடியும்? ஆமாம், பற்றற்றவர்களாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு ட்ரெயினில் போகிறோன்னா ஜன்னலோரம் உட்காரும்போது நிறைய காட்சிகள் வருது இல்லையா? நல்ல காட்சியில் அப்படியே நின்றுக்கிறதும் இல்லை, சரியில்லாத காட்சியை வெறுப்பும் பண்ணுறதில்ல. அது அப்படியே ஒரு காட்சியாக பார்த்துட்டு போயிடும். நம்ம டெஸ்டினேஷன் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடுறோம். ஆனது பாபா சொல்கிறாரு, நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி கர்ம தத்துவத்துடைய ஆழமான விழிப்புணர்வுலையும் இருக்கணுன்ற. தன்னலமற்று சேவை செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மேன்மையான செயல்கள் செய்யும் பொழுது உங்களுடைய சேமிப்பு கணக்கு என்ன ஆகும்? அதிகரிக்கும். உங்களுக்கு நஷ்டம்
லாபத்தில் வரும். பாவ கணக்கில் குறையுங்கிறார். சதா மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும், திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களை திருப்திப்படுத்தணும். மனதால் சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் போய் சேருன்றார். உங்களுக்கு சுயமரியாதை இருக்குது. நீங்கள் சாதாரண ஒரு குடும்பத்துடைய தாய் கிடையாது இல்லையா? உலகத்துக்கு நன்மை செய்வதற்கான பொறுப்பாளர் என்றார்ப்பா. நேரம் குறுகியது. எப்போ வேணா டெஸ்ட் பேப்பர் வரும் இல்லையா? நீங்கள் எவரடியாக இருக்கணும். அதுவும் வீணானது தான் இல்லையா? திடசங்கல்பம் என்றது சகபாடியாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆமாம், இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது இல்லையா? மனதை மும்முரமாக வைத்துக் கொள்ளுங்கள், மாயை வராது இல்லையா? சேவை. மாஸ்டர் ஞானசூரியன்.